வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலையை வச்சு குலோப்ஜாம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சத்தானதும் கூட. வேர்க்கடலை குலோப்ஜாம் செய்கிறதுக்கு 150 கிராம் வேர்க்கடலை தோல் உரித்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறோம். ஊற்றி ஊற வைக்கணும். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறிட்ட பிறகு மிக்சியில் வச்சு பேஸ்ட்டாக அரைக்கணும். 150 கிராம் வேர்க்கடலை தோல் நீக்கி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு 150 கிராம் சீனி, 200 கிராம் கூட போட்டுக்கிறோம். ரொம்ப அதிகமாக இனிப்பு வேணும்னா இது திட்டமான இதுக்கு நான் 150 கிராம் எடுத்து வச்சுருக்குறேன். அது கூட ஒரு 50 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், கொஞ்சம் ஒரு சிட்டிகை சோடா மாவு, கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுடர் கலர், இவ்வளோதான் தேவை. இது வேர்க்கடலை குலோப்ஜாம் செய்ய போகிறோம். இப்போ வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சு இப்படி வெண்ணெய் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக மழை அரைச்சி வச்சு எடுத்துக்கணும். இதில் இந்த 50 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இதை கலந்துக்கணும். இது கூட ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர், கலர் ஃபுட் கொஞ்சம், கலந்து நல்லா சேர்த்து பேசிக்கணும். இந்த ஃபுட் கலர், பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த வேர்க்கடையில் பேக்கிங் பவுடரு, ஃபுட் கலர் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி வச்சுருக்குறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சைஸ்க்கு எடுத்து இப்படி உருண்டை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். குலோப்ஜாம் மாவை எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட்டோம். காஞ்சிடுச்சு. டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒன்று போட்டு பார்ப்போம். இது மேலே வந்துருச்சு. இப்போது இந்த குலோப்ஜாம் பால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லா கலரும் ஒரே மாதிரி வர்றதுக்கு இப்படி தள்ளி விட்டணும். இல்லைன்னா ஒரு பக்கம் செவந்து ஒரு பக்கம் வேறு கலராக இருக்கும். இப்போ எண்ணெய் சத்தெல்லாம் அடக்குது. இந்த கலர் வந்த பிறகு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தண்ணியை ஊற்றி இந்த சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறோம். இது முழுகிற அளவுக்கு ஜீரா காய்ச்சி, ஒரு கம்பி பாதத்துக்கு எடுத்தாலே போதும். இந்த சர்க்கரை ஒரு கம்பி பதம் வரும். அது வரைக்கும் காய்ச்சல்.
இப்படி ஊற்றி பார்த்தாக்கா ஒரு கம்பி மாதிரி வந்ததுனால ஒரு கம்பி பதம். இப்போது கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இப்போது இது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு குலோப் ஜாமுன்லாம் இதில் போட போகிறோம். இது நல்லா ஊறணும். பாருங்க, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த குலோப்ஜாம். அம்மாக்களே, நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.